Dear 12th Standard Business Max students, 2024-25 Business Max Public Exam எழுத போற 12th Standard students உங்களுடைய attention மிக முக்கியம் இந்த வீடியோல. ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்திருந்தோம். எப்போலிருந்து நம்ம போர்ஷன் ஸ்டார்ட் பண்றது, எப்படி படிக்கிறது 2024-25 12th Standard Business Max எப்படி டிசம்பருக்குள்ளார கம்ப்ளீட்டா 10 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றது, இந்த ஜூன் மாசம் நடுவுலயே 1 to 5 வரைக்கும் முடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு பிளான் கொடுத்திருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 பாத்தீங்கன்னா நம்ம 33, அதாவது மார்ச் மாசமே நம்ம ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ மார்ச் மாசத்துல இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் 1.1 முடிச்சிட்டு இருக்கணும். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. லீவ் டைமா இருந்தாலும் ஹாலிடேஸா இருந்தாலும் நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நாங்கள் தூங்க மாட்டோம், நாங்கள் சாதித்து கொண்டே இருப்போம், நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம் சொல்லிட்டு வெறித்தனமாக உழைத்து கொண்டு இருக்கும் +2 மாணவர்களே, உங்க பிசினஸ் மேக்ஸ்ல 1.1, 1.2, 1.3 நம்ம ஏப்ரல் 8க்குள்ள நம்ம முடிச்சுட்டு இருக்கணும். ஆக்சுவலா இன்கேஸ் சில பேர் லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இருந்த போதிலும் ரொம்ப பொறுமையா உங்களுக்கு நான் வீக்லி டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க 28, அதாவது ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி சண்டே உங்களுக்கு ஈவினிங் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுல போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1.1, 1.2, 1.3. ஆக்சுவலா நம்ம செகண்ட் வீக்லயே முடிச்சிட்டு இருப்பீங்க. எதை 1.1, 1.2, 1.3 8th ஏப்ரல் போது ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் வீக்குள்ளாரே முடிச்சுட்டு இருக்கலாம். அதை இன்கேஸ் முடிக்காத மாணவர்களோ முடித்து விட்ட மாணவர்களோ இந்த சண்டேக்குள்ளார நீங்க டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும். 1.1, 1.2, 1.3 வித் எக்ஸாம்பிள்ஸோட, எக்ஸசைஸம் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்மளுடைய வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த போர்ஷன்ஸ்க்கு நீங்க தயாராயிடுங்க. 1.1, 1.2, 1.3 வித் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு டெஸ்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 28/4/24, அதாவது ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ ரிலீஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங் 8 மணிக்கு கீ ரிலீஸ் பண்ணும், அல்லது உங்க நோட்ஸ் பார்த்து கூட நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். 8 மணிக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பேரு, உங்களுடைய ஸ்கூல் நேம், நீங்க எந்த மாவட்டம், அதுக்கு அடுத்தது எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. அப்ப ஆக்சுவலா நம்மளுடைய ஷெட்யூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா 2.1 இந்நேரம் போயிட்டு இருக்கணும் உங்களுக்கு. 9th ஏப்ரல்ல இருந்து 10th வரைக்கும் 2.1, 2.2 11th, 11th 12th, 2.3 13 14, 2.4 15 16, 2.5 17 18, 2.6 வந்து 19 20. இதை நம்மளுடைய ஸ்டடி பிளான் கொடுத்திருந்தோம். 21 22, அப்புறம் 23 24, 25 26, 27 28, 29 30. இவ்வளவு ஃபாஸ்டா போக முடியலனாலும் நான் போர்ஷன்ஸ் கொஞ்சம் முன்னாடி போகாம டெஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வச்சுட்டு வருவேன் நான். அப்போ டெஸ்ட் வரதுக்குள்ளார நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் முடியுது. அப்போ செகண்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா மேவோடைய ஃபர்ஸ்ட் வீக் பாதி வைப்ப, அதுக்கப்புறம் மேவோட செகண்ட் வீக்ல பாதி வைப்ப, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திக்கிட்டே வருவேன் நான். இப்போ மே மாசம் தான் நான் செகண்ட் சாப்டர் டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லிட்டேன் நான் தெளிவாவே. ஆனா ஆக்சுவலா நம்ம ஏப்ரல் மாசத்துக்குள்ளார எதை முடிச்சிருக்கணும், நம்ம செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் ஸ்லோவா போடுற மாணவர்கள் கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம 3.1 3.2 பாத்தீங்கன்னா 1.5ல இருந்து 4.5 வரைக்கும் போட்டாகணும். 3.2 பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8க்குள்ள போட்டாகணும். 3.3 பாத்தீங்கன்னா 5ல இருந்து 12க்குள்ள போட்டாகணும். அப்போ இது எல்லாமே மே மாசத்துக்கான பிளான் உங்களுக்கு. 3.1 3.2 3.3 மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ளார 3.3 வரைக்கும் நீங்க முடிச்சாகணும். 4.1ல இருந்து 4.5 வரைக்கும் பாத்தீங்கன்னா 13ல இருந்து 31க்குள்ள முடிச்சாகணும். அப்போ 13 to 17 ஒரு எக்ஸசைஸ், 18ல இருந்து 22, 23ல இருந்து 25, 26ல இருந்து 28, 29ல இருந்து 31 வரைக்கும் நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் முடிச்சாகணும். மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ணது மே மாசம் 4th சாப்டர் முடியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 5th சாப்டர் ஜூன் மாசம் ஒரு 12 நாள் எடுத்துக்கிட்டு 5.1 5.2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல்ல நீங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்க முடியும் கண்டிப்பாக. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம், அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கிறோம். 6 to 10க்கு 31/10க்குள்ள நம்ம முடிக்க போறோம். அதுக்கான பிளான் நான் பின்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் நான். அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் எல்லாமே ஃபுல் ரிவிஷன் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கண்டிப்பாக இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. இந்த வீடியோ முழுக்க இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் 28 நாள் உங்களுக்கான வீக்லி டெஸ்ட் போர்ஷன் 1.1, 1.2, 1.3 டைமிங் ஈவினிங் 6 to 7 PM. ப்ளீஸ் கெட் ரெடி. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.